ஒரு நாள் டர்க்கியில ஒரு சாதாரண மனிதர் தன் வீட்டின் சுவரை உடைக்க ஆரம்பித்தார். அவருக்கு அது ஒரு நார்மல் ரிப்பேர். ஆனா அந்த சுவருக்கு பின்னாடி ஒரு ரகசிய பாதை இருந்தது. அந்த பாதை ஒரு ரூமுக்கு, அந்த ரூம் மற்றொரு டனலுக்கு. இப்படி போயிட்டு அவர் கண்டுபிடிச்சது ஒரு முழு நகரம், அது கூட பூமிக்கடியில். இதுதான் டெரின்குயு. சாப்டர் 1. கண்டுபிடிப்பு. 1963 ஒரு சாதாரண வீட்ல ரெனோவேஷன் ஒர்க் நடந்து கொண்டிருந்தது. டெரின்குயு அண்டர் கிரவுண்ட் சிட்டி இருக்கும் பகுதியில் ஒரு மனிதர் தனது வீட்டின் வாலை பிரேக் பண்ணி கொண்டிருந்தார். அது ஒரு நார்மல் ரிப்பேர் தான். ஆனா அந்த வால் உடைந்த உடனே அதற்கு பின்னால் ஒரு ஹிடன் பேசேஜ் தெரிய வந்தது. ஒரு வால் பின்னாடி என்டையர் சிட்டி இருக்கும்னு யாரும் நினைக்கல. கியூரியாசிட்டிக்காக அவர் அந்த பேசேஜ்குள் சென்றார். அது ஒரு ஸ்மால் டனல்னு நினைச்சார். ஆனா அது ஒரு டனல் மட்டும் இல்ல, அது ஒரு மேசிவ் அண்டர் கிரவுண்ட் நெட்வொர்க். ரூம்ஸ், காரிடோர்ஸ், சேம்பர்ஸ், ஒரு முழு நகரம் மாதிரி ஸ்ட்ரக்சர். லேட்டர் எக்ஸ்ப்ளோரேஷன்ல தெரிந்தது, இந்த அண்டர் கிரவுண்ட் சிட்டி 18 லெவல்ஸ் வரை டீப்பா எக்ஸ்டெண்ட் ஆகுது. நியர்லி 60 மீட்டர்ஸ் கீழே. அதாவது சர்ஃபேஸ்ல இருக்கும் வாழ்க்கைக்கு கீழே இன்னொரு ஹிடன் வேர்ல்ட். அந்த சிட்டில வென்டிலேஷன் ஷாஃப்ட்ஸ், வாட்டர் வெல்ஸ், ஸ்டோரேஜ் ரூம்ஸ் எல்லாம் ப்ராப்பர்லி டிசைன் பண்ணப்பட்டுள்ளது. இது ஒரு டெம்பரரி ஷெல்டர் இல்ல, thousands of people வாழ முடியும் அளவுக்கு ஃபுல்லி பிளான்ட் ஸ்ட்ரக்சர். இது ஆக்சிடென்டல் டிஸ்கவரி இல்ல, இது செஞ்சுரிஸா மறைந்திருந்த ஒரு சிவிலைசேஷன் ட்ரேஸ். இமேஜின் பண்ணுங்க, உங்கள் வீட்டின் வால் பின்னாடி ஒரு சீக்ரெட் டோர், அதுக்குள்ள ஒரு முழு சிட்டி. இந்த சிட்டி யாருக்காக கட்டப்பட்டது? டெரின்குயு ஒரு டிஸ்கவரி மட்டும் இல்ல, மனித வரலாற்றின் மறைந்த உலகத்துக்கு ஒரு கதவு. சாப்டர் 2. எப்படி இருந்தது? ஒரு ஹிடன் பேசேஜ் கண்டுபிடிச்சதும் அடுத்த கேள்வி, அந்த அண்டர் கிரவுண்ட் சிட்டி எப்படி இருந்தது? டெரின்குயு அண்டர் கிரவுண்ட் சிட்டி உள்ளே சென்றவர்கள் ஒரு ஷாக்கிங் விஷயம் புரிந்தது. இது ஒரு பங்கர் மட்டும் இல்ல. நேரோ டனல்ஸ் கடந்து சென்றால் பெரிய சேம்பர்ஸ் திறக்கும். அது ரூம்ஸ் மாதிரி இருக்கும். லிவிங் ஸ்பேசஸ், ஃபேமிலிஸ் ஸ்டே பண்ண ரூம் லேஅவுட்ஸ், குக்கிங்காக கிச்சன்ஸ், ஸ்மோக் வெளியே போக ஸ்பெஷல் வென்டிலேஷன் ஷாஃப்ட்ஸ். ஒரு கம்ப்ளீட் சிட்டி. வாட்டர் வெல்ஸ், அண்டர் கிரவுண்ட்லேயே ஃப்ரெஷ் வாட்டர் கிடைக்குமாறு டிசைன். ஸ்டோரேஜ் ரூம்ஸ், ஃபுட் ஸ்டாக் லாங் டைம் சேஃபா இருக்க. அனிமல் ஷெல்டர்ஸ் கூட இருந்தது, லைஃப் ஸ்டாக் மெயின்டைன் பண்ணுவதற்காக. சர்வைவலுக்கு தேவையான எல்லா ஃபெசிலிட்டிஸும். அதைவிட இன்ட்ரெஸ்டிங், சர்ச்சஸ், ரிலிஜியஸ் ஸ்பேசஸ். அதாவது அவர்கள் லைஃப் நார்மலா கண்டினியூ பண்ண முயற்சி பண்ணினாங்க. அதுல மக்கள் வாழ்ந்தாங்க. இந்த சிட்டி ஜஸ்ட் சில பேருக்காக இல்ல, thousands of peopleக்காக டிசைன் பண்ணப்பட்டது. எஸ்டிமேட் சொல்வது, ஒரே நேரத்தில் 20,000 பேர் வரை இங்க வாழ முடியும். 20,000 பேர் பூமிக்கடியில் பல மாதங்கள். இமேஜின் பண்ணுங்க, சன்லைட் இல்ல, க்ளோஸ்ட் ஸ்பேஸ், அண்டர் கிரவுண்ட் லைஃப், டேஸ் இல்ல, நைட்ஸ் இல்ல, ஒரு கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் வேர்ல்ட். அவர்கள் எப்படி சர்வைவ் பண்ணினாங்க, எப்படி மென்டலி கூப் பண்ணினாங்க? இந்த சிட்டி ஜஸ்ட் ஆர்கிடெக்சர் இல்லை, இது சர்வைவல் இன்ஜினியரிங். பூமிக்கடியில் ஒரு சிட்டி, ரூம்ஸ் இருக்கு, மக்கள் இருக்கு. ஆனா ஒரு முக்கியமான கேள்வி, அந்த அளவுக்கு டீப்பா இருக்கும் இடத்தில் அவர்கள் எப்படி சுவாசிச்சாங்க? டெரின்குயு அண்டர் கிரவுண்ட் சிட்டியில கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு பிக்கஸ்ட் மிஸ்ட்ரி, வென்டிலேஷன் சிஸ்டம். இந்த சிட்டியில 50க்கும் மேற்பட்ட வென்டிலேஷன் ஷாஃப்ட்ஸ் இருந்தது. அந்த ஷாஃப்ட்ஸ் சர்ஃபேஸிலிருந்து டீப் லெவல்ஸ் வரை கனெக்ட் ஆகும். ஃப்ரெஷ் ஏர் கண்டினியூவஸா சர்க்குலேட் ஆகும் மாதிரி டிசைன். ஸ்டேல் ஏர் வெளியே போகும், நியூ ஏர் உள்ளே வரும். அந்த காலத்துல எலக்ட்ரிசிட்டி இல்ல, மாடர்ன் டூல்ஸ் இல்ல, ஆனா ஏர் சிஸ்டம் பர்ஃபெக்ட். இமேஜின் பண்ணுங்க, 60 மீட்டர்ஸ் கீழே க்ளோஸ்ட் அண்டர் கிரவுண்ட் ஸ்பேஸ், 20,000 பேர், அனிமல்ஸ் கூட மந்த்ஸ்குள் சர்வை பண்ணணும். ஆக்சிஜன் சப்ளை இல்லைன்னா சில மணி நேரத்திலேயே ப்ராப்ளம் வரும். ஆனா இங்க சிஸ்டம் ஸ்டேபிளா ஒர்க் பண்ணியது. சில ஷாஃப்ட்ஸ் வெல்ஸ் மாதிரி யூஸ் பண்ணப்பட்டிருக்கலாம். ஏர் பிளஸ் வாட்டர் டியூவல் சிஸ்டம், ஸ்மார்ட் இன்ஜினியரிங். இது ரேண்டம் கன்ஸ்ட்ரக்ஷன் இல்ல, கேர்ஃபுல்லி பிளான்ட் ஏர் ஃப்ளோ நெட்வொர்க். பிரஷர் டிஃபரன்சஸை யூஸ் பண்ணி நேச்சுரல் வென்டிலேஷன் கிரியேட் பண்ணியது. அதாவது மாடர்ன் சயின்ஸ் பிரின்சிபிள்ஸ்
அந்த காலத்திலேயே அப்ளை பண்ணப்பட்டிருக்கு. யார் இந்த டிசைன் பண்ணினது? எப்படி கால்குலேஷன் பண்ணினாங்க? எந்த டூல்ஸ் யூஸ் பண்ணினாங்க? இது எப்படி பாசிபிள்? டெரிங்குயு ஒரு சிட்டி மட்டும் இல்ல, ஏன்ஷியன்ட் இன்ஜினியரிங் பிரில்லியன்ஸுக்கு ஒரு லிவிங் எக்ஸாம்பிள். பூமிக்கடியில் ஒரு சிட்டியை பில்ட் பண்ணினாங்க, சர்வைவ் பண்ணதற்காக. ஆனா சர்வைவ் பண்ணது மட்டும் போதாது, ப்ரொடெக்ட் பண்ணணும். டெரிங்குயு அண்டர் கிரவுண்ட் சிட்டியில் இருந்த பிக்கெஸ்ட் அட்வான்டேஜ் அதன் செக்யூரிட்டி சிஸ்டம். நேரோ டனல்ஸ், ஒரே ஒரு மனிதன் மட்டும் பாஸ் ஆக முடியும் அளவுக்கு. எனிமி குரூப் ஒரே நேரத்தில் என்டர் பண்ண முடியாது. ஆனா இதோட மோஸ்ட் பவர்ஃபுல் டிஃபென்ஸ் ஹியூஜ் சர்க்குலர் ஸ்டோன் டோர்ஸ். இந்த டோர்ஸ் ரவுண்ட் ஷேப்ல இருக்கும், டனல் என்ட்ரன்ஸ்ல பிளேஸ் பண்ணப்பட்டிருக்கும், ஒரு ஜெயண்ட் ஸ்டோன் வீல் மாதிரி. எனிமி அப்ரோச் பண்ணினாலே இந்த ஸ்டோன் டோர்ஸ் உள்ளிருந்து ரோல் பண்ணி க்ளோஸ் பண்ணலாம். வெளியில் இருந்து யாராவது வந்தா இந்த பெரிய கல்கதவுகள் க்ளோஸ் ஆகிடும். அப்புறம் உள்ள இருக்கிறவங்களை யாராலும் ரீச் பண்ண முடியாது. இந்த ஸ்டோன்ஸ் 500 kgக்கு மேல் வெயிட். ஒரே மனிதன் மூவ் பண்ண முடியாது. இன்சைட்ல இருந்து கண்ட்ரோல்டா ரோல் பண்ணப்படும். டோர் க்ளோஸ் ஆன பிறகு வெளியில் இருந்து புஷ் பண்ணி ஓபன் பண்ண ஆல்மோஸ்ட் இம்பாசிபிள். கம்ப்ளீட் லாக்டவுன். இமேஜின் பண்ணுங்க, நீங்கள் அண்டர் கிரவுண்ட் சிட்டிக்குள் இருக்கிறீங்க, வெளியில எனிமி வந்துட்டாங்க. சடனா ஸ்டோன் டோர் ரோல் ஆகி க்ளோஸ் ஆகுது. சைலன்ஸ். அந்த டோருக்கு அப்புறம் ஒரு சேஃப் வேர்ல்ட், இந்த சைடு டேஞ்சர். இந்த லெவல் செக்யூரிட்டி அந்த காலத்துல எப்படி டிசைன் பண்ணினாங்க? டெரிங்குயு ஒரு சிட்டி மட்டும் இல்ல, அது ஒரு ஃபோர்ட்ரஸ். பூமிக்கடியில் மறைந்திருந்த ஒரு இம்பெனட்ரபிள் வேர்ல்ட். ஒரு அண்டர் கிரவுண்ட் சிட்டி, பெர்ஃபெக்ட் வென்டிலேஷன், ஸ்ட்ராங் செக்யூரிட்டி, thousands ஆஃப் பீப்புள் வாழும் அளவுக்கு டிசைன். ஆனா பிக்கெஸ்ட் கொஸ்டின் இன்னும் அன்ஆன்சர்ட். டெரிங்குயு அண்டர் கிரவுண்ட் சிட்டி யார் கட்டினார்கள்? சில ஹிஸ்டோரியன்ஸ் சொல்றாங்க, முதல் தியரி ஃப்ரிஜியன்ஸ், ஏன்ஷியன்ட் சிவிலைசேஷன், ஏர்லி அண்டர் கிரவுண்ட் ஸ்ட்ரக்சர்ஸ் பில்ட் பண்ணியவர்கள். அவர்கள் இந்த சிட்டி ஆரம்பித்திருக்கலாம். இது எனிமீஸ்ல இருந்து தப்பிக்க கட்டப்பட்டது. இன்னொரு தியரி ஏர்லி கிறிஸ்டியன்ஸ், பெர்சிக்யூஷன் டைம்ல பாதுகாப்புக்காக அண்டர் கிரவுண்ட்ல ஹைட் பண்ணினாங்க. அந்த டைம்ல சிட்டி எக்ஸ்பேண்ட் பண்ணப்பட்டிருக்கலாம். மூன்றாவது பாசிபிலிட்டி பைசன்டைன் எம்பையர் காலம், இன்வேஷன்ஸ்ல இருந்து ப்ரொடெக்ட் பண்ண இந்த ஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணப்பட்டிருக்கலாம். ஆனா எந்த தியரியும் 100% கன்ஃபார்ம் ஆகவில்லை. இது ஒரு சிங்கிள் சிவிலைசேஷன் ஒர்க்கா, இல்ல பல ஜெனரேஷன் சேர்ந்து பில்ட் பண்ணினாங்களா? ஆனா இவ்வளவு பெரிய சிட்டி அந்த காலத்துல எப்படி? இமேஜின் பண்ணுங்க, மாடர்ன் டூல்ஸ் இல்ல, மஷினரி இல்ல, ஆனா 18 லெவல்ஸ் அண்டர் கிரவுண்ட் சிட்டி, ப்ரிசைஸ் என்ஜினியரிங், சர்வைவல் சிஸ்டம்ஸ். இது ஹியூமன் எஃபோர்ட் மட்டும்தானா, இல்ல இன்னும் தெரியாத நாலேஜ் இருந்ததா? இன்னும் எக்ஸாக்ட் ஆன்சர் கிடைக்கல. டெரிங்குயு ஒரு ஏன்ஷியன்ட் ஸ்ட்ரக்சர் மட்டும் இல்ல, மனித வரலாற்றின் மறைந்திருக்கும் ஒரு பெரிய கேள்வி. நாம் பார்த்தது ஒரு மேசிவ் அண்டர் கிரவுண்ட் சிட்டி, டெரிங்குயு அண்டர் கிரவுண்ட் சிட்டி. ஆனா அது ஃபுல் ஸ்டோரி இல்ல. எக்ஸ்பர்ட் சொல்றாங்க, இந்த சிட்டி இன்னும் முழுமையாக எக்ஸ்கவேட் செய்யப்படவே இல்லை. பல பகுதிகள் இன்னும் சீல்டு, சில டனல்ஸ் கம்ப்ளீட்லி க்ளோஸ்ட். அதாவது நாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணியது ஒரு ஸ்மால் போர்ஷன் மட்டும். இன்னும் ஃபுல் சிட்டி கண்டுபிடிக்கவே இல்லை. அண்டர் கிரவுண்ட்ல இன்னும் ஹிடன் சேம்பர்ஸ் இருக்குமா? இன்னும் டீப்பர் லெவல்ஸ் இருக்குமா? சில ரீசர்ச்சர்ஸ் பிலீவ் பண்ணுவது இந்த சிட்டி அருகில் இருக்கும் மற்ற அண்டர் கிரவுண்ட் சிட்டிஸுடன் கனெக்ட் ஆகியிருக்கலாம். ஒரு மேசிவ் நெட்வொர்க். கேப்படோச்சியா பகுதியில் பல அண்டர் கிரவுண்ட் சிட்டிஸ் கண்டுபிடிக்கப்பட்டிருக்குது. அவை டனல்ஸ் மூலம் லிங்க் ஆகிருக்குமா? இமேஜின் பண்ணுங்க, சர்ஃபேஸ்க்கு கீழே பல கிலோமீட்டர்ஸ்க்கு எக்ஸ்டெண்ட் ஆகும் டனல்ஸ். ஒரு ஹிடன் வேர்ல்ட், மனிதர்கள் வாழ்ந்த நெட்வொர்க். நம்ம பார்த்தது ஒரு சிறிய பகுதி மட்டும். அப்படின்னா இன்னும் எவ்வளவு கீழே போகும்? இன்னும் என்ன சீக்ரெட்ஸ் மறைந்திருக்கும்? இன்னும் எவ்வளவு கீழே போகும்? டெரிங்குயு ஒரு மிஸ்ட்ரி சால்வ் ஆகவில்லை, அது இன்னும் டீப்பர் ஆகிக் கொண்டே இருக்கு. டெரிங்குயு அது ஒரு சிட்டி மட்டும் இல்ல, ஏன்ஷியன்ட் ஹியூமன்ஸ் நம்ம நினைப்பதை விட அட்வான்ஸ்ட் இருந்திருக்கலாம். அல்லது நம்மளுக்கு தெரியாத ஹிஸ்டரி இன்னும் கீழே புதைந்து கிடக்கலாம். நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த சிட்டி மனிதர்கள் கட்டினதா, அல்லது வேற ஏதாவது சீக்ரெட் இருக்கா? கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மிஸ்ட்ரி கதைகள், இன்னும் பல ஹிடன் மிஸ்ட்ரிஸ் வருது.